வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களை பற்றி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வகுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜான் ஆரோக்கியசாமி பேசியதாக ஒரு ஆடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு இருக்குது. இது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன நெருக்கடியை கொடுக்கிறது. இந்த ஆடியோ உண்மைதானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை பத்தி எப்படா தப்பான ஒரு நியூஸ் கிடைக்கும், அவர்களை டார்கெட் பண்ணி அதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தை பலவீனப்படுத்தி விடலாம்னு நினைக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய பிஜேபி திமுக மாதிரியான கோஷ்டிகள் இந்த விஷயத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளாடி இதே மாதிரி கோஷ்டி போசல் இருக்கிறது, விஜய் அவர்களை புஷி ஆனந்த் அவர்கள் மழுங்கடிக்க செய்ய பார்க்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பேச போறோம். இந்த ஆடியோ உண்மையா என்ன, இந்த ஆடியோ சம்பந்தமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் என்ன மாதிரியான முடிவை எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அந்த கருத்தை பதிவு செய்யுங்க. ஏன் அப்படின்னா நான் சொல்வதற்கு விடுபட்ட விஷயங்களை கூட உங்களால் சொல்ல முடியும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேர் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போய் பார்ப்பாங்க. என்னால முடியாதது, நான் சொல்லாத விஷயங்களை கூட நீங்க சொன்னீங்கன்னா அதன் மூலம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ இந்த ஆடியோ என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஏதோ ஒரு நிர்வாகியிடம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் கட்ட நிர்வாகியிடம் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களை பத்தி பேசியதாக ஒரு ஆடியோ நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் ஒரே நேரத்தில் பரப்பப்படுகிறது, அது யூடியூப் சேனல்களையும் பரப்பப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஒரு நியூஸ் கிடைச்சா இந்த வெறும் வாயில அவல் போட்டது மாதிரி அதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தை பலவீனம் அடைய செய்து விடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி திமுக மாதிரியான கும்பல்கள் அதை வச்சு அவர்கள் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு கதையையும் கெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆடியோவில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, புஷி ஆனந்த் அவர்கள் தளபதியை மிஞ்சி நிற்கிறாரு, தளபதி அவர்களிடம் எந்த விஷயத்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் சொன்னாலும் அது புஷி ஆனந்த் அவர்களுக்கு தெரியுது. தளபதி அவர்களை போட்டோவை சின்னதா போட்டு புஷி ஆனந்த் அவருடைய போட்டோ பெருசா போடுறாங்க, இவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்கிறார், இப்படி போச்சுன்னா 2% ஓட்டு கூட தேராது, நான் இவரை தளபதி அவர்களை ஒரு அண்ணா மாதிரி கலைஞர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி உருவாக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இப்படி போனா ஒரு 2% கூட வராது போல இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனக்குமுறலை ஒரு 2ஆம் கட்ட தலைவரிடம் பேசினது மாதிரி இந்த ஆடியோ இருக்குது. இந்த ஆடியோ உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் மூலமாக யாருடைய குரலை வேண்டுமானாலும் நாம உருவாக்க முடியும். குரல் மட்டுமல்ல, அவர்களுடைய உருவத்தோடு அவர்களே பேசுவது மாதிரியான வீடியோக்களை கூட உருவாக்குவதற்கான தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியினுடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஆடியோக்கள் வருவது என்பது சாதாரணம். இந்த ஆடியோ மேபி உண்மையாக இருக்கலாம், இந்த ஆடியோ பொய்யாக இருக்கலாம், இந்த ஆடியோ அவதூறாக பொய்யாக இட்டுக்கட்டப்பட்டதாகவும் இருக்கலாம். ஆனா இந்த ஆடியோக்கு பின்னாடி யார் வேலை செஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நாம பார்க்கணும். ஒருவேளை ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய கருத்து இதுவாகவே இருந்திருக்கலாம், அது அவர் ஒரு நபரிடம் பேசியிருக்கலாம். ஆனா அந்த நபர் எப்படி இதை ஒரே நேரத்துல எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கும் இதை அனுப்புனாங்க, ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட அனுப்புனா அவர் அவருடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒருத்தரிடம் இங்க பாருங்க இப்படி அவர் சொல்லியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனா அது முதல்ல வாட்ஸ்அப்ல தான் பரவும். ஆனா இந்த ஆடியோ எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் அனுப்பப்பட்டு அவர்கள் மூலமாக பரப்பப்படுகிறது. அப்படின்னு சொன்னா இந்த ஆடியோ உருவாக்கத்திற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சதி செயல் நடந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒன்னில் அண்ணன் ஜான் ஆரோக்கியசாமி அவரிடம் பேசிய நபர் அவருடைய வாயை கிளறி அவர் மூலமாக சில தகவல்களை எடுத்து அதன் மூலமாக பரப்பி இருக்கலாம், அல்லது இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கலாம்,
ஆனா இந்த நொடி வரையிலும் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களோ அல்லது ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய தரப்புல இருந்தோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் இருந்தோ இந்த ஆடியோ பொய் அப்படின்னு சொல்லி எந்த செய்தியும் வரவில்லை. சரி, எது எப்படியோ, இது உண்மையோ பொய்யோ எப்படி வேணா இருந்துகிட்டு போட்டோம். ஆனா நாம இதுல என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் இந்த பிரச்சனை, இந்த ஆடியோ வீடியோ பிரச்சனை அப்படிங்கிறது பூதாகரமாக இருக்கிறது. பிஜேபி மாதிரியான கட்சியெல்லாம் நாரிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா இந்த ஆடியோ வீடியோ, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சியிலையும் பல குழப்பங்களும் பிரச்சனைகளும் இந்த ஆடியோ வீடியோக்கள்னால உருவாகி இருக்கிறது. அதே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தையும் வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால இந்த விஷயத்துல தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது. நாம என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, இந்த மாற்று கருத்து, மாற்று கொள்கைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இப்ப ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் முழுமையாக அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களோடு உடன்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. ரெண்டு பேருக்கும் மாற்று கருத்து இருக்கும். இந்த இரண்டு பேரும் தளபதி விஜய் அவர்களுடைய கொள்கையிலேயோ அவர்களுடைய செயல்பாடுலையோ மாற்று கருத்து இருக்குமான்னு கேட்டா மாற்று கருத்து இருக்கும். அப்படி மாற்று கருத்து இல்லாமலே இருக்காது. அதுதான் இவருடைய செயல்பாடுகளானாலும் சரி, கொள்கையானாலும் சரி, எல்லாத்திலையுமே ஒரு கருத்து வேறுபாடு இருந்தா மட்டும்தான் அங்கே ஜனநாயகம் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். சோ இவர்களுக்குள்ளாடி இவங்க பேசிப்பாங்கன்னா பேசிப்பாங்க, இதை தாண்டி இருக்கக்கூடியவர்கள பேசிப்பாங்கன்னா பேசிப்பாங்க. இத யாரோ ஒரு கல்பிரிட் வேணுமுனே திட்டமிட்டு இந்த ஆடியோவை எடுத்து பரப்பி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுல உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறது யாருன்னா, யார் இந்த வீடியோவை ஆடியோவை பரப்பணும் அப்படிங்கிறதான். இது ஒருவேளை இது அண்ணன் ஜான் ஆரோக்கியசாமி பேசி இருந்தால் அவர் யாருகிட்ட பேசினார் அப்படிங்கிறத அவருக்கு தெரியும். அவர் அதன் மூலமாக தலைமைக்கு அதை கொண்டு போகலாம். இல்ல ஜான் ஆரோக்கியசாமிக்கு இந்த மனநிலை இருக்குது அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அவர் என்ன சொல்லி இருக்கணும்னா, தளபதியோடு நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு பட்டவர் அவர் தளபதியிட்டே இந்த விஷயத்த சொல்லி இருக்கலாம். சோ ஏதோ ஒரு பிரச்சனை, சம்திங், மனிதர்களுடைய மனநிலை தானே, ஏதோ ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு ஆடியோ வந்திருக்கு. இது உண்மையோ பொய்யோ சரியோ தப்போ அப்படிங்கிறத தாண்டி நாம இதுல என்ன முடிவு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுக்கக்கூடாது. இந்த ஆடியோவில் இத மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான ஆடியோக்கள் வர வாய்ப்பு இருக்கு, நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம என்ன செய்யணும்னா, இதையெல்லாம் உண்மையனோ பொய்யனோ இதை மனசுல ஏத்துக்கிட்டு நான் அந்த கோஷ்டி, நான் இந்த கோஷ்டி, அவரை நல்லவர் இவரை நல்லவர் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாடி ஒரு விவாதத்தை நம்ம உருவாக்காம, ஏன்னா இப்படி ஒரு விவாதத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் வெளியிலிருந்து தாவேக்காவை வீழ்த்தணும்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களுடைய நோக்கம். சோ அப்படி ஒரு விவாதத்தை அவர்கள் இங்க உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனா நாம் அந்த விவாதத்துக்குள்ளாடி சிக்க கூடாது. இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கான தகுதியும் திறமையும் படைத்தவர் தான் தளபதி அப்படிங்கிறத நம்பணும். ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களை வீழ்த்துவதற்கு ஒரு கூட்டம் ரொம்ப பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக புரியுது. இது ஒரு பொறாமையினுடைய வெளிப்பாடாக தான் நாம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, தளபதி அவர்களுக்கு தெரியும் புஷி ஆனந்த் யாரு, ஜான் ஆரோக்கியசாமி யாருன்னு. அவருக்கு இவங்களெல்லாம் பத்தி தெரிஞ்சதுனாலதான் கூட வச்சிருக்கிறார். அவருக்கு தெரியாததா வெளியே இருக்கக்கூடிய நியூஸ் சேனலுக்காரனுக்கு தெரிய போகுது, வெளியே இருக்கக்கூடிய யூடியூப் சேனலுக்கு தெரிய போகுது, அல்லது உங்களுக்கும் எனக்கும் தெரிய போகுது. தன்னோடு இருக்கக்கூடியவர், தன்னோடு பழகக்கூடியவரை பத்தி தெளிவாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய நபர் தான் தளபதி அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இவர் அவரை வீழ்த்திடுவாரு, இவருக்கு எதிராக வேலை செய்யறாரு அப்படிங்கிற மைண்ட் செட்ல எல்லாம் நாம போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, புஷி ஆனந்த் அவர்கள் மேல இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டம் ஒரு மிகப்பெரிய பொறாமையில இருக்கிறாங்க. கட்சிக்கு உள்ள சொல்றேன், கட்சிக்கு வெளியே சொல்றேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி திமுக, அதிமுக, காங்கிரஸ் மாதிரி இந்த வரிசையில தமிழகத்துல அடுத்த ஆட்சி அமைக்கலாமா அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சி. இந்த கட்சிக்கு தளபதி அவர்களுடைய பேஸ் வேல்யூ, அவர் பல வருஷங்கள் உழைத்திருக்கிறார், ஒரு நடிகராக இருந்து அனைவருடைய அன்பையும் பெற்றவர். அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர், அது மிக முக்கியமான ஒரு மெயின் பொறுப்பு. இன்னைக்கு திமுக துரைமுருகன் இருக்கிறாரு, இன்னும் பல கட்சிகள்ல பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல புஷி ஆனந்த் அவர் நேற்று வரைக்கும் சாதாரணமாக இருந்தவர், இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து வந்த உடனே ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல போய் இருக்கிறாரே அப்படிங்கிற பொறாமை இன்றைக்கு வெளியே இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இருக்குது. அப்ப புஷி ஆனந்த் அவர்களை வீழ்த்துவதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிற நோக்கமும் இன்னைக்கு வெளியே இருக்குது. சோ அதனால ஒரு குறிப்பிட்ட நபர் மேல தொடர்ந்து அவதூறு பரப்புறதும்,
அவரை பத்தி ஆருடம் பேசுவதும், அவரை பத்தி ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தவன மாதிரியே இன்னைக்கு பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இந்த யூடியூப் சேனல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாம் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ அதையெல்லாம் நாம கருத்துல கொள்ளாம, தளபதி அவர்கள் ஒருத்தரை கூட வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவருடைய நம்பிக்கையினுடைய பாத்திரமாக வச்சிருக்கிறார் சொன்னா, அது அவருடைய நோக்கம். அவர் வச்சிருக்கிறார், அவர் நம்புறார் அப்படின்னு சொன்னா நாம அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். கருத்து வேறுபாடுகளும் கருத்து முரண்பாடுகளும் அவர் எடுக்கக்கூடிய முடிவுல ஒருவேளை நமக்கு மாற்று கருத்துகளோ இருந்தா கூட, ஒருவேளை நமக்கு மன கஷ்டங்கள் இருந்தா கூட, அதை நமக்குள்ளாடி அதை தெளிவான முறையில தலைமைக்கு கொண்டு போய் அதை சரிப்படுத்துறது தான் சரியான வழிமுறையாக இருக்கும். நம்முடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, 2026 தான் இலக்கு. 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை முதல்வராக்குவதுதான் நம்முடைய இலக்கு. தளபதி அவர்களை முதல்வராக்குவதுன்னு சொன்னா எல்லா தொகுதியிலையும் தளபதி அவர்கள் போட்டி போட முடியாது. ஏதாவது ஒரு தொகுதியில தான் அவர் போட்டி போட முடியும். அப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கணும். கூடுதலாக சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறக்கணும். தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் அதிகப்படுத்தணும். எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மையிலேயே மக்கள் பிரச்சனை, ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை எடுத்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை ஏற்படுத்துவதற்கான வழிவகைகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் செய்யணும். இதுதான் நம்முடைய இலக்கு. அதை தாண்டி இந்த கோஷ்டி மோதல், அதுல போய் உள்றது, நான் அவனுக்கு ஆதரவு நீ இவனுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி காலத்தை கடத்திக்கிட்டு இருக்காம, நம்முடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத அறிந்து கொண்டு, நம்முடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொண்டு, நம்முடைய செயல்பாடுகளை தமிழக வெற்றி கழகத்தை வளர்ச்சி அடைவதற்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் உங்கள் அன்பு சகோதரன் உங்களிடம் கேட்டுக்கொள்வது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம யாரை எதிர்த்து நிக்கிறோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 60 வருடம் பாரம்பரியம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திமுகன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி, பலமுறை தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள், அவர்களிடம் அவ்வளவு அளவுக்கு ஆளுமைகள் இருக்கிறார்கள், பல தேர்தல்களை பார்த்தவர்கள், தேர்தல் நேரத்தில் எப்படி அந்த கட்சியை வெற்றி பெற செய்யணும், எந்த அயோக்கியத்தனத்தை செய்வதற்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேல போய் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் கட்சியை தாண்டி வெளியே ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க திமுகவினுடைய ஆதரவு ஓட்டமாக. அது மட்டும் இல்ல, கூட்டணி அப்படிங்கிற பேர்ல பல்வேறு கட்சிகளை தன்னகத்தே இழுத்து அந்த கட்சிகளை கூட கபலீகரம் செய்து வேலை பார்க்கக்கூடியவர்கள், அனைத்து சமூகங்களையும் பரவி இருக்கக்கூடியவர்கள், அனைத்து சமூக மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கான தேர்தல் வழிமுறைகளை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டமாக திமுக இருக்குதான்னு கேட்டா நிச்சயமாக இருக்கிறது. அவர்களை எதிர்த்து நிற்கிறோம். இன்னொரு பக்கத்துல மதத்தினுடைய அடிப்படையில மக்களை பிளவுபடுத்தி அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு, தேர்தல் ஆணையத்திலிருந்து உளவுத்துறையிலிருந்து காவல்துறையிலிருந்து அத்தனையுமே அதிகார மட்டத்துல திமுக கையிலையும் இருக்குது, பாஜக கையிலையும் இருக்கு. இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த இரண்டு மிகப்பெரிய துருவங்களை, இதை தாண்டி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள், இவர்களை எதிர்த்து நாம களத்துல நிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நாம இந்த நேரத்துல இவர்களை எதிர்ப்பதற்கு என்னென்ன வியூகங்களை வகிக்கணும், ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம கட்சியினுடைய தொண்டர்களை அதிகப்படுத்துவதற்கும், நம்முடைய கட்சிக்கு அனுதாபிகளை உருவாக்குவதற்கும், நம்மை மக்கள் ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கான செயல் திட்டங்களை வடிவமைப்பதற்கும் நம்முடைய நேரத்தை பயன்படுத்தணும். இன்னைக்கு வெளியே இருந்து திமுகவினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நமக்குள்ளாடி கோஷ்டி பூசலை உருவாக்கி அதன் மூலமாக நாம இதுக்குள்ளே சண்டை போட்டு நம்முடைய காலத்தை கடத்தணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். நமக்கு நேரம் இல்லை, நமக்கு நாள் இல்லை. இந்த கட்சிகள் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் செஞ்ச வேலைகளை 1.5 வருஷத்துல நாம செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம இந்த பிரச்சனையில நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்காமல், அவரு புஷி ஆனந்த் அவர் தப்பானவர், இவர் தப்பானவர் இப்படின்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இல்லாம, அவரவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கோ, அவரவர்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை தெளிவாக உணர்ந்து அந்த வேலையை திறம்பட செய்து முடிப்பதற்கான ஸ்ட்ராட்டஜிஸை நாம வகுத்து நாம நம்முடைய வேலையை செஞ்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னொரு விஷயம் தெளிவாக புரிந்துவிடுங்கள், RSS எல்லா அமைப்புகள்லையும் இருக்கும், எல்லா இடங்கள்லையும் புகுந்து அவர்களுடைய வேலைகளை கட்டுவாங்க.
அதே மாதிரிதான் திமுகவும் எல்லா இடங்கள்லயும் புகுந்திருப்பாங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் கூட அவர்கள் புகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. நமக்குள்ளாடி கோஷ்டி மோதலை உருவாக்க இருப்பாங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்துல நாம பதவி, அதிகாரம், செல்வாக்கு, பணம் இப்படிங்கிற விஷயத்துக்கு உள்ளாடி போகாம நம்முடைய நோக்கத்தை தெளிவாக வைத்துக் கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை தெளிவாக அமைத்துக் கொள்ளணும். உங்கள்கிட்ட வருவான், வந்து பேசுவான், என்ன நீ ஒன்றிய செயலாளர் ஆகணும், உனக்கு தானே அவ்வளவு தகுதியும் இருக்குது, இத்தனை வருஷம் உழைச்சிருக்கிற, ஆனா அவன் ஒன்றிய செயலாளராக இருக்கிறான், நீ அவனுக்கு கீழே இருக்கிற, என்னன்னு சொல்லி கேளு, நீ போட்டி போடு, நீ சண்டை போடு இப்படின்னு சொல்லி நம்மள ஒருத்தன் உசுப்பேத்துவான். நீங்க உடனே உசுப்பேத்தி ஆமா எனக்கு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறது சூழல்ல, சண்டை போடக்கூடிய சூழல்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்கள் பலவீனப்பட்டு போகிறீர்கள். உங்களை உசுப்பேத்தி விடுறானே அவனுடைய நோக்கம் ஏதோ நீங்க பதவிக்கு வரணும், நீங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கணும், உங்களை வச்சு அழகு பார்க்கணுங்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாது. அவனுக்கு பர்சனலாக ஏதாவது ஒரு நோக்கம், அவனுக்கு அதுல ஒரு லாபம் இருக்கும். அது அவன் வெளியே இருந்து உள்ள வந்திருந்து நமக்கு எதிராக செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம், அல்லது உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு ஜால்ரா அடைப்பதனால தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அதை தாண்டி நம்மளை உயர்த்தணும், நம்மளை தூக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் கிடையாது. இப்படி ஒரு சில கூட்டங்கள் எல்லா அரசியல் கட்சிகள்லாம் இருக்கும். சோ அந்த விஷயத்துல நாம கவனம் செலுத்திட்டு இருக்க கூடாது. அதே நேரத்துல எல்லாரையும் சந்தேக கண்ணோட பார்க்கணும்னு நான் சொல்லல, ஆனா நாம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாம ஒரு ஆள்கிட்ட பேசும்போதும் சரி, அது வாட்ஸ்அப் உரையாடலாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண காலா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கால் பண்ணுவாங்க, இந்த கால் ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு, ஆனா இன்னொரு மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அது குறைந்தபட்சம் இது மாதிரியான பிரச்சனைகளா மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், அல்லது கிளை நிர்வாகிகளாக இருக்கட்டும், இது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது குறைந்தபட்சம் ஒரு பொதுவான இடத்துல இருந்து பிரச்சனைகளை நேரில் பேசி டிஸ்கஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஒருத்தரை பத்தி ஒருத்தன் அவதூறு பரப்புறான், ஒருத்தனை பத்தி ஒருத்தன் இன்னொருத்தன் சொல்றான்னா அதெல்லாம் காதல வாங்கிட்டு ஓஹோ நீ என்னை பத்தி இப்படி சொன்னியா, உனக்கு இருக்கடா ஆப்பு அப்படிங்கிற மனநிலைக்கு போகாம நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களிடம் நீங்க இப்படி சொன்னீங்களா அண்ணன், நமக்குள்ளாடி எந்த பிரச்சனையும் வேணாம், நம்முடைய நோக்கம் தேர்தல் தான், தளபதியை முதல்வர் ஆக்குவது, தமிழக மக்களுக்கு நல்லது செய்வது, அதை நம்ம தெளிவா செய்வோம், நாம சண்டை போட வேணாம்னு சொல்லி நேரடியாகவே அந்த சம்பந்தப்பட்ட நபர்களிடம் பேசினா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரவே செய்யாது. நம்முடைய இலக்கு அப்படிங்கிறது உன்னதமானது, நம்முடைய நோக்கம் என்பது உன்னதமானது. அதை மனசுல நிறுத்துவோம். புஷி ஆனந்தா அல்லது ஜான் ஆரோக்கிய சாமியா இப்படிங்கிற மனநிலையில இருப்பதை விட்டுக்கிட்டு தளபதி அவர் தான் நம்ம எல்லாரையும் ஒன்றுபடுத்தக்கூடிய, ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒற்றை புள்ளியாக இருக்கிறார். அவருடைய கரத்தை வலுப்படுத்துறதுக்கு நாம எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டு அரசியல் களத்திலே களமாட வேண்டும் என்று அன்பு சகோதரர்கள் உங்கள் அனைவரிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.